டிஎஸ் ரெட்டி புக்கில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 3 பார்க்கலாம். பாஸ் ஜர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த ஃபாலோயிங் வைல் ஃபைனலைசிங் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, 1. Debtors include 500 receivable from proprietor for goods drawn by him. ஓகே, இது எப்படி பார்க்கணும்னா, இப்போ பர்ச்சேஸ் வந்து 5 பேட்ஸ், ஓகே, sold 3, தென் drawing ஒரு பேட், தென் ஸ்டாக் 1. ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு ட்ராயிங்க்கு ஜர்னல் என்ட்ரி போடணும், கரெக்டாக? ஸோ நம்ம இதுக்கு வந்து ட்ராயிங்ஸ் டெபிட்ங்கிறது கன்ஃபார்ம்டு, கரெக்டாக? வெதர் த ட்ராயிங்ஸ் இஸ் கேஷ் ஆர் குட்ஸ், ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார், கரெக்ட், எவ்வளோ 500 rupees, கரெக்ட். 2 வாட் வரும்? இப்போ 4 வரலாம், சாரி 3 வரலாம். பர்ச்சேஸ், சேல்ஸ் ஆர் ஸ்டாக். சேல்ஸ் வர முடியாது, ஏன்னா கேஷ் எதுவும் கொடுக்கல. ஓகே, ஸ்டாக் வர முடியாது, ஸ்டாக்கை வி cannot disturb. ஓகே, கேஷ் எதுவும் இல்லை, கேஷ் வெளியில் போகல, கேஷும் வெளியில் போகல. அப்போ we have to reduce the purchases. சார் அப்போ என்ன சார் மீனிங் அப்படின்னா, as though you purchase only 4 now. இப்போ ஏன்னா நீங்கள் 1 பர்ச்சேஸ் குறைச்சிட்டீங்க, ஸோ 4 பர்ச்சேஸ் பண்ணீங்க, 3 sold, 1 ஸ்டாக்கில் இருக்குது. சரி, நவ் டேலியாக இருக்குது, கரெக்டாக? அதனால் whenever goods drawn by proprietorனா drawings account data to purchase account. ஓகேயா? அடுத்தது trade debtors of 1,05,000 include 5,000 which are considered bad, provide doubtful debts 2.5% அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ மொத்தம் இருக்கிற டெட்டார்ஸ் வந்து 1,05,000. ஓகே, அதில் பேட் வந்து 5,000, ப்ரொவிஷன் வந்து 2.5% போடுறாங்க. 2.5% ஆன் இன்ட்டு 2.5 இல்லாட்டி ஆஃப்டர் திஸ் அமௌண்ட் 2.5. அதுதான் கொஸ்டின். ஆல்வேஸ் ஏன்னா நீங்கள் எது வராதுன்னு வச்சுருக்கீங்களோ அதுக்கு ப்ரொவிஷன் போட முடியாது, ஏன்னா இது ஆல்ரெடி கன்சிடர்ட் பேட், ஆல்ரெடி இட் கோஸ் டு P&L அக்கௌண்ட். ஓகேயா? அதனால் ப்ரொவிஷன் இஸ் ஒன்லி ஃபார் த பேலன்ஸ் அமௌண்ட். ஓகே, ஸோ இப்போ 2 என்ட்ரிஸ் வரும். ஃபஸ்ட்டு பேட் டெட் அக்கௌண்ட் டெட்டார் 5,000. ஓகே, 2 டெட்டார்ஸ் அக்கௌண்ட் 5,000. இது கன்ஃபார்ம்டு பேட் டெட்ஸ். ஓகே, செகண்ட் ஃபார் ப்ரொவிஷனுக்கு அதே பேட் டெட் ப்ரொவிஷன் அக்கௌண்ட் டெட்டார் 2.5%னா 2,500. ஓகே, to either provision for bad debts, okay, or to debtors. இது வேணாலும் போடலாம். 2,500. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஃபார் ஃபஸ்ட் பேட் டெட் என்ட்ரி, தென் பேட் டெட் ப்ரொவிஷன் என்ட்ரி. ஓகேயா? அடுத்த தேர்ட் என்ன இருக்குது? ப்ரொவைட் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டார்ஸ் ஆன் க்ளோசிங் டே 2.5% ஆன் 85,000. ஓகே, ஓகே, கிரெடிட்டார்ஸ் equal to 85,000, discount equal to 2.5%. okay, that means 2.5 by 100 into 85,000. okay, 0 கட் பண்ணுங்க, ஒரு டெசிமல் கட் பண்ணுங்க. அப்போ 25 into 85. ஓகே, அதை 5 125, தென் 8 200. ஓகே, அதாவது 10% 8,500. ஓகே, 200. ஸோ 2125, கரெக்ட். 2.5%, நான் 5% 4,000, கரெக்ட். 4,250. யா. ஸோ ஓகே, இப்போ டிஸ்கவுண்ட்ங்கிறது இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர், கரெக்ட், இன்கம், பிகாஸ் யூ ஹேவ் டு பே லெஸ், ஸோ யூ ஹேவ் டு கிரெடிட் டிஸ்கவுண்ட். இப்போ டெபிட் கிரெடிட்டார்ஸ், ஏன்னா அவங்க கம்மியாக கொடுத்தா போகிறோம். இப்போ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 2125. ஓகே, 2 என்ன போட்டிருக்கீங்க? ப்ரொவைட் ஃபார் டிஸ்கவுண்ட். அப்போ டிஸ்கவுண்ட் ப்ரொவிஷன்
டிஸ்கவுண்ட் ப்ரொவிஷன் 2125. ஓகேயா? ஸோ இதுதான் 3 entries ஃபார் திஸ் exercise 3. ஓகே, தேங்க்யூ.